அவசரப்பட்டு இந்த ஏஐ எல்லாம் படிக்கணும்னு வந்துடுறாங்க. போன வீடியோவில் ஏஐயால் ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்கள் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸோ இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே நியூரல் நெட்வொர்க் தான். ஸோ நியூரல் நெட்வொர்க்ன்றா என்ன? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஈவன் நீங்கள் ஒரு பச்சிளம் குழந்தையாக இருந்தால் கூட யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பை வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் நாம நியூரல் நெட்வொர்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் நியூரல் நெட்வொர்க்னு தெரிஞ்சுக்கணும். எந்த பிரச்சனையை நியூரல் நெட்வொர்க் சால்வ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் எந்த நம்பர் 2ஆல் பிரிப்படுது என்றதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த பர்சனை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு உங்களை ஒரு கோட் ரைட் பண்ண சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ரைட் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் இந்த மாதிரியான கோடை தான் ரைட் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த இமேஜுக்கு ஒர்க் ஆகும். அதே சேம் பர்சனோட நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அதே பர்சன் டிஃப்ரெண்ட் போஸ், டிஃப்ரெண்ட் ட்ரெஸ், டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருக்கக்குள்ள அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக கோட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். இதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. எப்படி ஒரு கம்ப்யூட்டரால் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறோன்ற ஐடென்டிஃபை பண்ண இயலும். இப்போ கம்ப்யூட்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதுக்கு முன்னாடி நாம் எப்படி ஒரு பூனையோ ஒரு நாயையோ இது ஒரு நாய் தான் நாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% இது கெட்டண்டு ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். ஸோ அதை எப்படி பண்ணுறீங்க? பிகாஸ் வி ஹேவ் பிரெயின்ஸ், அவர் பிரெயின் ஹேவ் நியூரான்ஸ். அதனால தான் நம்ம ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், லேர்ன் பண்ணுறோம். வி ஹேவ் எ பிரெயின். இந்த பிரெயினில் நியூரான்ஸ் இருக்கு. அந்த நியூரான்ஸ் நம்மளோட சென்ஸ்ல இருந்து அதை அப்சர்வ் பண்ணி நம்மளோட பிரெயினுக்கு அனுப்பும். நம்மளோட நியூரான்ஸ் மாதிரி ஆக்டிவேட் ஆகி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அதை லேர்ன் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு எப்படி நாம கம்ப்யூட்டருக்கு ஹியூமன் லைக் பிரெயின் கிரியேட் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துருக்கு. நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ணுறோம். நம்மளோட பிரெயினுக்கிட்ட நியூரான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஹியூமன் பிரெயின் மாதிரியே கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஒரு பிரெயின் கிரியேட் பண்ணணும். அந்த பிரெயினில் நியூரான்ஸ் இருக்கு. இப்போ நியூரான்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் ஒரு நியூ பார்ன் பேபி. நீங்களோட லைஃப்பில் ப்ரீமியம் டைமில் இருக்கி. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்படி ஒரு உயிரினத்தை பார்க்குறீங்க. ஒளி அந்த உயிரினத்தில் பட்டு தெரிச்சு உங்களோட கண்ணு கூடாக அது உங்களோட மூளையை போய் சென்றடையும். தென் அது உங்களோட நியூரான்கிட்ட போய்த்து. சில நியூரான்ஸ் அதோட கலரை ப்ரொசஸ் பண்ணும். சில நியூரான்ஸ் அது குறைக்கிறத ப்ரொசஸ் பண்ணும். சிலது அதோட ஷேப், சிலது அதோட மூவ்மெண்ட் அதில் ப்ரொசஸ் பண்ணும். இந்த நியூரான்ஸ் ஒரே டைம்ல ப்ரொசஸ் பண்றதுனால அதுங்களுக்கு இடையிலேயே கனெக்ஷனை அது உருவாக்கும். இப்போ நீங்க நெக்ஸ்ட் டைம் அதே கிரியேச்சரை பார்க்கக்குள்ள சம் ஆஃப் தோஸ் நியூரான்ஸ் வில் கெட் ஆக்டிவேட்டட் அண்ட் ஸ்டார்ட் ப்ராசஸிங் த சேம் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி நம்ம நிறைய டைம் டாக்ஸை பார்க்கக்குள்ள நம்மளோட நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகக்குள்ள இப்போ சேம் டைம்ல ஆக்டிவேட் ஆகிற நியூரான்ஸ் எல்லாமே அதுங்களுக்கு இடையில கனெக்ஷன் உண்டாக்கும். அண்ட் ஆல்சோ அதோட ஸ்ட்ரென்த்தும் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம ஒரு நாயை பார்க்கக்குள்ள நம்மளோட நியூரான்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆக மாட்டான். பிகாஸ் இப்போ எல்லா டாகும் சேம் ஆയിരിக்க மாட்டான். பட் இந்த மாதிரி நாய், இந்த மாதிரி நாய், இந்த மாதிரி இருக்கிற நாய் எல்லாம் பார்க்கக்குள்ள அதில் காமனாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் ஓட வெயிட் தான் கூடும். ஒரு நாய் குறைக்கிறது இல்லாட்டி அது வாலாட்டுறது இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் ஒரு டாக்ல பார்க்கக்குள்ள அந்த நியூரான்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். மற்றது அதோட கலர், அதோட வாலோட சைஸ் இதை பார்க்கக்குள்ள அந்த நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆக மாட்டா. அதனால அது ஸ்ட்ராங் ஆக மாட்டான். இப்போ மதிலுக்கு அங்கால ஒரு குறைக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னா உங்களோட பிரெயினுக்கு அது ஷூரா தெரியும் அது ஒரு நாய் தான் என்ன. But there are some exceptions as well. And அவங்களோட ஃப்ரெண்டு கூட மதிலுக்காங்க குறைஞ்சிட்டிருக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டலி நம்மளோட பிரெயின் ரெண்டு விஷயத்தை வச்சு ஒர்க் ஆகும். த கனெக்ஷன் பிட்வீன் த நியூரான்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் தோஸ் கனெக்ஷன். சிம்பிளாக இப்போ சொல்கிறேன், கனெக்ஷன் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா ரெண்டு நியூரான்ஸ் ஒரே டைமில் ஆக்டிவேட் ஆகக்குள்ள அது ரெண்டுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆகும். அதோட ஸ்ட்ரென்த் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா ரெண்டுமே ரிப்பீட்டட் ஆக்டிவ் ஆகக்குள்ள அது ரெண்டுக்கும் இடையில அதோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி என்னோட பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி தான் ஹியூமனோட பிரெயின் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், ஹவு டு கிரியேட் சம்திங் லைக் திஸ் ஃபார் த கம்ப்யூட்டர்ஸ். டு டூ தட் what we need first, நம்மளோட கம்ப்யூட்டரோட பிரெயின் ப்ரொசஸ் பண்ணுறதுக்கான இன்புட் தேவை. ரெண்டாவது a way to represent the strength of those connections. ஸோ ஸ்ட்ரென்த்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி வெயிட் என்று சொல்லலாம். இப்போ நம்ம அந்த நாயோட எக்ஸாம்பிளுக்கு வரோம்.
அதோட பார்க்கிங் வந்து 0.9, அதோட ஸ்னிஃபிங் வந்து 0.4 அண்ட் ஆல்சோ அதோட கலருக்கு வந்து 0.1 இந்த மாதிரி வெயிட் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இந்த வேல்யூஸை வந்து நான் எப்படி டிசைட் பண்ணீங்கன்னு நீங்க நினைப்பீங்க. இப்போ அந்த வேல்யூஸை வந்து பிளாக் பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதை மெனுவலா செட் பண்றோம்னு எடுத்துக்காங்க. ஸோ இப்போ நம்மள்ட்ட இன்புட் மினிக்கு கனெக்ஷன் ஸ்ட்ரென்த் மினிக். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா கம்ப்யூட்டருக்கு வந்து நியூரான் கிரியேட் பண்ண போறோம். நியூரான் கிரியேட் பண்றதுக்கு முன்னால நம்மளோட பிரெயின்ல இருக்கிற நியூரான் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று பார்த்தோம்னா எடுத்து லேர்ன் பண்ற மாதிரி இப்போ கம்ப்யூட்டரோட நியூரான்ஸ் வந்து இந்த மாதிரி இன்புட்டை ப்ரொவைட் பண்ணக்குள்ள அது எப்போ வந்து ஆக்டிவேட் ஆகணும்ன்றதை வந்து டிசைட் பண்ணணும். இப்போ வந்து நீங்க ஒரு கம்ப்யூட்டரை இமேஜின் பண்ணுங்க. நீங்க இப்போ ஒரு டோக்கை பாக்குறீங்க. நீங்க அதோட டோக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அதோட பார்க்கிங், அதோட ஸ்னிஃபிங், அதோட சைஸ், அதோட கலர், இதை வச்சு தானே நீங்க வந்து அதோட டோக்கை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. we have the strength of those things. ஸோ இந்த இடத்துல வந்து we going to multiply barking into 0.9. இதை வந்து இப்படி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். எகெயின் கம்ப்யூட்டர்ஸ் கான் அண்டர்ஸ்டாண்ட் வேர்ட் லைக் பார்க்கிங், ஸ்னிஃபிங் இந்த மாதிரி வேர்டை வந்து கம்ப்யூட்டரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ, பார்க்கிங் எஸ்ண்டா வி வில் assign 1, பார்க்கிங் இல்லைண்டா 0. ஸோ இது மாதிரி மற்றதுக்கு மாற்றி கொடுக்கும். தென் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, ஸோ நம்மளோட கம்ப்ளீட் சிக்னல் வந்து இப்படி இருக்கும். ஃபைனல் அவுட்புட் வந்து 1.7 ஆയിരിக்கும். தட்ஸ் த மேத்தமெட்டிக்கல் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல் த சிக்னல் வி ரிசீவ் வென் வி see the dog. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம வந்து என்ன இன்புட் எடுக்கும் வந்து என்னத்தை பார்க்கிங், ஸ்னிஃபிங், கலர் இந்த மாதிரி விஷயத்தை இன்புட் எடுத்து வாட் வி ஆர் கோயிங் டு டூ, நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சு ப்ரொவைட் பண்ணோம். அதுல வந்து நம்ம ஒரு த்ரெஷ்ஹோல்ட் ஒன்று வச்சுப்போம். அதை வந்து கம்ப்யூட்டர் வந்து என்ன கால்குலேட் பண்ணி த்ரெஷ்ஹோல்டை விட கூடிய வெளியே வரக்குள்ள அது ஒரு டோக் ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இங்க வந்து நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரோனை வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இங்க தான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்மளோட மூளையில வந்து ஒரு குட்டி டொமேட்டோ சைஸ் அளவு நியூரான்ஸ் மட்டும் இல்லை. we have billions of neurons in our brain. நம்மளோட பிரெயின் வந்து காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு need to have billions of neurons. அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ற கம்ப்யூட்டரோட பிரெயினுக்கும் வந்து இட்ஸ் நீட் a lot of neurons to learn complex things. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நியூரான்ஸ் எப்படி கிரியேட் பண்றேன்னு தெரியுமன்றதுனால இப்போ நிறைய நியூரான்ஸ் உங்களால கிரியேட் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம நிறைய நியூரான்ஸ் கிரியேட் பண்ணோம்னா we need to organize them. இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ணாம ஜஸ்ட் ஒரு நிறைய நியூரான்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா அது ரிலேட்டட் இல்லாத நியூரான்ஸோட கனெக்ட் ஆகல the output will be exponential மாதிரி. It's way hard to calculate those values. How to organize the neurons for the computer, இந்த இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஏன் நம்ம அதை வந்து ஒவ்வொரு லேயர் பிரிச்சு செய்யப்படாது. ஸோ நம்ம பில்ட் பண்ற கம்ப்யூட்டரோட நியூரல் நெட்வொர்க் வந்து இப்படித்தான் இருக்கு. இங்க என்ன நடக்கும்னா we have the first layer. இன்புட் லேயர்ல வந்து it will take the input. அவுட்புட் லேயர்ல வந்து நமக்கு இது வந்து டோக்கா, இது டோக் இல்லையா என்ற மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதுக்கு இடையில வந்து என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர் என்ன செய்யும்னா அதோட ஸ்மால் ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணும். செகண்ட் லேயர் வந்து அதோட கால், அதோட சத்தம் இந்த மாதிரி இருக்கிற லேயர் வந்து ரிவ்யூ பண்ணும். தேர்ட் லேயர் வந்து பார்க்கிங், ஸ்னிஃபிங், அதோட சைஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை வந்து ரிவ்யூ பண்ணும். அதோட ஸ்கோரிங் வந்து நம்மளோட த்ரெஷ்ஹோல்ட் இப்போ 1 தானே, இப்போ 1 விட கூடிய இருந்துச்சுன்னா அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும், இட்ஸ் a dog அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் ப்ரோ. இந்த வீடியோட கோல் வந்து என்னன்னா ஏஐ டூல்ஸ், இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இந்த வீடியோட கோல். இதுல வந்து நான் நிறைய விஷயத்த வந்து இப்போ ஹியூமனோட பிரெயினோட நியூரான்ஸையும் நியூரல் நெட்வொர்க்ல நம்ம கிரியேட் பண்ற நியூரான்ஸையும் உதாரணத்துக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹியூமன் பிரெயின்ஸ் வந்து நியூரல் நெட்வொர்க் மாதிரி தான் ஒர்க் ஆகுமாண்டா இல்லை. நோபடி நோஸ் ஹவு ஹியூமன் பிரெயின் ஆக்சுவலி ஒர்க். இல்லை அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ நான் வந்து மேத்தமெட்டிக்கலி நிறைய விஷயத்த வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன். என்னதுக்குண்டா சிம்பிளா மற்றவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும்.